இப்போ ஒரு மாஸ் கேஷுவாலிட்டி, மிகப்பெரிய உயிரிழப்புகள் ஒரே நேரத்தில் நிறைய கொஞ்சம் பேர் அடிபட்டு கொஞ்சம் பேர் உயிரிழந்து அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் இது கிடையாது. மிகப்பெரிய ஒரு தீப்பிழம்பு உருவாச்சு பெரும்பாலான உடல்கள் முழுமையாக எரிந்து போயிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த டிஎன்ஏ டெஸ்டிங் தான் நம்மளுக்கு சரியான ஒரு வழியை காட்டும். இது எப்படி செய்யப்படுது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுங்களா? இப்போ ஆக்சிடென்ட் நடந்த அந்த ஆக்சிடென்ட் சைட், அந்த இடத்துல வந்து விமானம் விழுந்திருக்கு. இந்த விமானம் விழுந்த பின்னாடி ஒரு அப்ராக்சிமேட்டா இது கேபின் ஃப்ரண்ட், அதுக்கப்புறம் பின்னாடி பயணிகள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி விமானம் வடிவமைப்பு இருக்கு. இப்போ நம்பர் 1 ஸ்டெப் இந்த தடய அறிவியல் துறை வல்லுநர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த விமானம் விழுந்திருக்கக்கூடிய இடத்துல முதல்ல ஒரு கிரிட் மேப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. அதாவது இப்படி விமானம் இல்ல, விமான பாகங்கள் சிதறிதான் கிடக்குது. ஆனாலும் அப்ராக்சிமேட்டா உடல்கள் இப்போ இந்த ஏரியாவில் இறந்து போன உடல்கள் அப்படிங்கிறது இங்க இருக்கும். அதே மாதிரி இங்க பைலட் இந்த பக்கம் தான் எங்கேயாவது உடல்கள் இருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டெக்னிக்கலா ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னா கிரிட் மேப்பிங் அப்படிங்கிறது. அதாவது வந்து இந்த இடத்த வந்து இப்படி பிரிச்சுறது, ஒரு கோடுகளா போட்டு இந்த இடத்த வந்து ஃபர்ஸ்ட் பிரிச்சிருவாங்க. இது இப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கோடு போட்டு இப்படி ஒரு கோடு போட்டா என்ன ஆகுதுங்க? இது வந்து ஒரு கிரிட், எலக்ட்ரிக்கல் கிரிட் இப்படிதான் இருக்கும். இது வந்து ஒரு பாக்ஸ். இந்த பாக்ஸ்க்கு வந்து ஒரு நம்பர் போடுவாங்க. 1P அப்படின்னு போட்டாங்கன்னா இது 1P1, இது 1P2 அப்படின்னு போட்டாங்கன்னா இதுக்கு அடுத்து ரெண்டாவது பாக்ஸ், இந்த ரெண்டாவது பாக்ஸ் 2P2, 2P3 இப்படி கரெக்டா வந்து இதை வந்து நேமிங் பண்ணிடுவாங்க. இதுக்கு ஒரு பெயர் வச்சிருவாங்க. இந்த ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளாரையும் அப்ராக்சிமேட்டா இங்கே பதிவு செஞ்சு பயணம் பண்ண பயணிகள் இங்கே தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அவங்களோட உடலோட பாகங்களும் இங்க இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த நம்பரிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டோ எடுத்துருவாங்க. இந்த குறிப்பிட்ட பகுதி 3P3 அப்படின்னா அந்த 3P3 ஒரு போட்டோ எடுத்து அதை வந்து ஜியோ டேக்டு போட்டோவா எடுப்பாங்க. அதாவது சேட்டலைட் லொகேஷனோட இதை மேட்ச் பண்ணி எக்ஸாக்டா இந்த இடம்னா இந்த இடத்த கரெக்டா மேப் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த இடம் இந்த இடத்த மேப் பண்றது. ஏன் இது முக்கியம் அப்படின்னா, இது கடைசியா எல்லா விஷயத்திலயும் இல்ல, சில நேரத்துல லீகலா கோர்ட்டுக்கு போக வேண்டிய ஒரு விஷயமா மாறுதுன்னா அப்ப வரைக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக தான் இவ்வளோ ஸ்பெசிஃபிக்கா ஜியோ டேக்டு போட்டோஸா எடுத்து அந்த போட்டோஸை வந்து நேமிங் பண்ணி இந்த இடத்துல இந்த லொகேஷன்ல நாங்க இங்க இருந்து சில விஷயங்களை எடுத்தோம் அப்படிங்கறத பதிவு பண்ணுவாங்க. இதான் ஆரம்ப கட்டம். கிரிட்டா பிரிச்சு இந்த கிரிட்டுக்குள்ள ஒவ்வொரு பகுதியும் அந்த பகுதிக்கு ஒரு பெயரை வச்சு ஒரு கலெக்ஷன் பாக்ஸ் வச்சுக்கிட்டு அந்த கலெக்ஷன் பாக்ஸ்குள்ளார இந்த நம்பருக்கு உண்டான இடத்துல இருந்து நம்ம சில விஷயங்களை எடுத்தோம் அப்படிங்கிறது தான் முதல் ஸ்டெப். இங்க இருந்து கஸ்டடி ஆஃப் டாக்குமெண்டேஷன் ஆரம்பிக்குது. கஸ்டடி ஆஃப் டாக்குமெண்டேஷன் இந்த 3P3ங்கிறது இங்க ஆரம்பிச்ச இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது கடைசியா உறவினர்கிட்ட குறிப்பிட்ட உடல் பாகங்களை ஒப்படைச்ச பின்னாடி முழுமையா இந்த ப்ரொசீஜர் முடிகிற வரைக்கும் உண்டான விஷயம் தான் கஸ்டடி ஆஃப் டாக்குமெண்டேஷன். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வந்து ஆக்சுவலா உறவினர்கள் கிட்ட தெரியப்படுத்துறது இங்க ரொம்ப முக்கியம். ரொம்ப பதட்டத்தோட இருப்பாங்க. என்ன எங்க இருக்கு, எப்ப கிடைக்கும், பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? இங்க வந்து உடல்கள் அங்கதான் இருக்கு அப்படின்னு தெரியும். சில நேரங்கள்ல இன்னும் காம்ப்ளிகேட்டடான சிச்சுவேஷன் வரும்போது யாருடைய உடல் அப்படின்னே தெரியாது. மலேசியன் ஏர்லைன்ஸ் பிளைட் நடு வானத்துல வெடிச்சு சிதறிச்சு அப்படின்னா யாரோட உடல் எது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது இன்னும் அது வந்து காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ரொசீஜர் இல்லையா? அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதுலயும் இதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நேமிங் பண்ணி இதை வந்து அந்த ஆரம்ப புள்ளியில இருந்து கடைசி கட்டம் வரைக்கும் செயின் ஆஃப் டாக்குமெண்டேஷன் பண்ணிக்கிட்டே வருவாங்க. இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் ஏஜென்சிஸ், வெறும் தடய அறிவியல் வல்லுநர்கள் மட்டும் கிடையாது, போலீஸ், அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய பல்வேறு கவுன்சிலர்கள் எல்லாரோட ஒத்துழைப்பும் ஒரு ஃபுல் மிஷினரியும் இயங்கினா தான் இதை வந்து கரெக்டா பண்ண முடியுங்கிறதுனால எல்லாரோட ஒத்துழைப்பும் இங்க தேவைப்படும். லேப் ஏஜென்சிஸ், இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் முறைக்கு உண்டு. ஏன்னா வந்து இன்டர்நேஷனல் இப்போ போயிங் அப்படிங்கிறதுனால அமெரிக்கன் டீமும் வருவாங்க. அவங்களும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது வரைக்கும் ஸ்டெப் 1 பார்த்தோம். அடுத்து ஸ்டெப் 2. இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பகுதியிலிருந்து இந்த குறிப்பிட்ட ஒவ்வொரு பாக்ஸ்ல இருந்தும் ஒரு திசுக்களை சேகரிக்கணும். அந்த திசுக்கள் வந்து ஒரு சின்ன காயின் அளவு திசு இருந்தா கூட அதுல இருந்து டிஎன்ஏவை எடுக்க முடியும். இருந்தாலும் பெரிய திசு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பெரிய உடல் பாகம் கிடைச்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸி. டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸி. ரொம்ப சின்னதா போக போக கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பொறுத்த வரைக்கும் 200 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல ஹீட் வெப்பம் உருவாகி இருக்கும்.
அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய உடல் பாகங்கள் எலும்புகள் மட்டும்தான். அந்த எலும்புகள் மட்டும்தான் இருக்கும். மேக்சிமம் மற்ற திசுக்கள்லாம் எரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்புகள் இங்க மிக மிக அதிகம். இந்த குறிப்பிட்ட ஆக்சிடென்ட் பொறுத்த வரைக்கும் கலெக்ட் பண்ணக்கூடிய உடல் பாகம் அப்படிங்கிறது எலும்பு. இதுல எலும்புகள்ல பற்கள் தான் நம்பர் 1. இதுக்கு தான் மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஏன்னா பற்கள் உண்மையிலேயே அது பாதுகாக்கப்படும், அவ்வளவு சீக்கிரம் அழிஞ்சு போயிடாது அந்த வெப்பத்துல. ஒரு விஷயம். ரெண்டாவது, அதுல இருந்து நம்ம டிஎன்ஏவை கரெக்டா எடுத்துட முடியும் அப்படிங்கிறது ரெண்டாவது. அதனால நம்பர் 1 பிரியாரிட்டி பற்களோட சாம்பிள் கலெக்ஷன் தான் கொடுப்பாங்க டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும். இந்த பற்கள் சாம்பிள்லாம் எடுத்த பின்னாடி நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதே மாதிரி இந்த நம்பர் போட்டு இப்போ 2B3 இந்த 2P3ல இருந்து ஒரு சாம்பிள் எடுத்திருக்கோம். அந்த சாம்பிளை ஒரு ஸ்டெரைல் கண்டெய்னருக்குள்ள போடுவாங்க. அதே சமயம் இந்த இடத்துல இருந்து ஒரு சாம்பிள் எடுக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு பக்கத்துல இன்னொரு சாம்பிள் எடுப்பாங்க இங்க இருந்து. எதுக்காக? என்விரான்மெண்டல் சாம்பிள்னு சொல்லுவோம். இது என்விரான்மெண்டல் சாம்பிள் ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை விமானம் ஒரு மரங்கள்லாம் இருந்துச்சு, அப்புறம் ஒரு பில்டிங் இருந்துச்சு, இந்த பகுதியில் விழுகும்போது ஒருவேளை பறவை கூட அந்த இடத்துல இருக்கலாம். அந்த பறவையோட டிஎன்ஏவும் மனிதர்களோட டிஎன்ஏவும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இங்க ஒரு திசுக்கள் எடுத்தாங்க அப்படின்னா பக்கத்துல என்விரான்மெண்டல் சாம்பிள்னு சொல்லிட்டு பக்கத்துல இன்னொரு திசுவை எடுத்துக்கோங்க, கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதோட பக்கத்துல என்விரான்மெண்டல் சாம்பிள்னே பேரு. இது ரியல் சாம்பிள். இன்னொன்னு ஒரு கம்பேரிசனுக்காக ஒரு என்விரான்மெண்டல் சாம்பிள் ஒன்று எடுத்துக்கிறோம். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே என்விரான்மெண்டல் சாம்பிளும் எடுத்துக்குவாங்க. மூணாவது ஸ்டெப்பு, கலெக்ட் பண்ண சாம்பிள்லாம் லேபுக்கு எடுத்துகிட்டு போகிறது. இந்த லேபுக்கு எடுத்துகிட்டு போன பிறகு இப்போ லேபில் பல்வேறு விதமான டெக்னிக்கல் இருக்குது. இது இப்போ பப்ளிக்கு உண்டான வீடியோ, பொதுமக்களுக்கு உண்டான வீடியோ அப்படிங்கிறதுனால லேப் டெஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ் பற்றி நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண கிடையாது. ஒரு 4 to 5 மெத்தட் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு போன்கள்லாம் கரைச்சதுக்கப்புறம் அதில் இருந்து டிஎன்ஏ எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் டெக்னிக்கலான இந்த விஷயத்துக்குள்ள நான் போகலை. ஃபஸ்ட்டு டீமினரைசேஷன் ப்ராசஸ் பண்ணி கால்சியம் பாஸ்பேட்லாம் எடுத்துட்டு டிஎன்ஏ எடுக்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய மெயின் டெக்னாலஜி. இப்போ அடுத்து 4வது கட்டம். இது கொஞ்சம் சவாலான ஒரு விஷயம். என்னன்னா, இங்க இருந்து கலெக்ட் பண்ண சாம்பிளோட இப்போ 2P3ல பயணம் செஞ்ச பயணியோட உடல் பாகம் ஒரு திசு எடுத்திருக்கோம் அப்படின்னா, இதே பயணியோட டிஎன்ஏ அவங்க வீட்டில இருந்து அவங்க உறவினர் கொடுக்கணும். அதாவது இந்த பயணி பயன்படுத்திய டூத் பிரஷ்ஷா இருக்கலாம், ரேசர், ஷேவிங் ரேசரா இருக்கலாம், பேனாவா இருக்கலாம், சீப்பா இருக்கலாம், சீப்ல அந்த முடி இருக்கும். இல்ல ஏற்கனவே இந்த பயணி ஏதாவது பிளட் சாம்பிள் கொடுத்திருக்கலாம், சர்ஜரி அறுவை சிகிச்சை எதுக்காவது ஒரு சாம்பிள் ஏதாவது கொடுத்திருந்திருக்கலாம். ஆக ஏதாவது ஒரு வகையில் இந்த பயணி பயன்படுத்திய பொருளை உறவினர் கொடுக்கணும். அந்த பொருள் கொடுக்கறது அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, அங்கேருந்து டிஎன்ஏவை எடுத்து இங்கே எடுத்த டிஎன்ஏவும் அந்த பொருளில் இப்போ ஒருவேளை சீப்பில் இருக்கிற முடியில் சிக்கியிருக்க டிஎன்ஏவும் இந்த டிஎன்ஏவும் ஒன்னான்னு மேட்ச் பண்ணி பார்க்கறது தான் சாஃப்ட்வேர் பண்ணும். இதுக்கு இப்போ நிறைய சாஃப்ட்வேர் வந்துருச்சு. ஆனால் இப்போ டைம் ஏன் இவ்வளோ நாள் எடுக்குது அப்படின்னா, இதுதான் ப்ராப்ளம். ஐடென்டிஃபை பண்ணி டிஎன்ஏ மேட்சிங் பண்ணணும். இந்த டிஎன்ஏவும் அந்த டிஎன்ஏவும் ஒன்னா அப்படின்னு மேட்சிங் பண்ணுறது அதில் இருக்கக்கூடிய ரொம்ப சவாலான விஷயம். இது மனிதர்களால் டைரக்டா பண்ண முடியாது, சாஃப்ட்வேர் வச்சு பண்ண முடியும். அப்படி இல்ல, சாம்பிள் இல்ல அப்படின்னா பேரண்ட்ஸ், இறந்தவரோட அப்பா அம்மா அப்படின்னா 50% டிஎன்ஏ அப்பா கிட்ட, 50% டிஎன்ஏ அம்மா கிட்ட இருந்து இருக்கும். அப்படிங்கிறதுனால அவங்களோட டிஎன்ஏவை வச்சும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இல்ல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க இந்த பயணிக்கு அப்படின்னா அவங்களோட சாம்பிள் இவரோட சாம்பிள் ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஆனா இதுல இன்னும் சவாலான விஷயம் என்னன்னா, இப்போ இதை புரிய வைக்கணும், உறவினருக்கு புரிய வைக்கணும், எதுக்காக இதை பண்றோம் அப்படிங்கிறத சொல்லணும். ரொம்ப அவங்க இமோஷனலாக இருப்பாங்க. இன்னொன்று லாங்குவேஜ் பேரியர். நிறைய பேர் இங்கிலீஷ் அப்படின்னா ஓகே, இங்கிலீஷ் கூட சமாளிச்சிடலாம். ஒருவேளை ஸ்பானிஷ் ஃப்ளைட் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கிட்ட இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி வாங்கணும். இது கம்யூனிகேஷன் கேப் உருவாகும். மொழியினால் உருவாகக்கூடிய தடைக்கற்கள். இதனால நிறைய டிலே ஆகிட்டே இருக்குது இந்த ப்ரொசீஜர். இப்பவுமே இறந்த 240 சம்திங் பேர்ல எல்லாருக்குமான டிஎன்ஏ டெஸ்டிங் முடியல. இன்னும் நிறைய பெண்டிங் இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி விஷயங்களா தான் இருக்கும். இந்த கான்செப்டை பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீடியோ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சில சமயம் ஃபேமிலிஸ்லாம் கொடுக்கறதுக்கு சங்கடப்படுவாங்க, கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இல்ல அடாப்டட் சைல்டா ஒருவேளை பயணி இருந்தாரு அப்படின்னா இன்னும் கஷ்டம். சாம்பிள் மேட்ச் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் காம்ப்ளிகேட்டட் திங்ஸா மாறும். பின்னாடி எல்லாத்தையும் ஃபுல்லா கம்ப்ளீட்டா டிஎன்ஏ டெஸ்டிங் பண்ணினாலும் இந்த மாதிரி சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். பிராக்டிக்கலான ப்ராப்ளம்ஸ். இப்போ இந்த டிஎன்ஏ மேட்சிங் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா பண்ணுவாங்க அப்படின்னா 1,00,000க்கு 1 அப்படிங்கிற அளவுக்கு மேட்சிங் பண்ணுவாங்க. 1:1 lakh அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மேட்ச் பண்ணி அது அக்யூரேட்டா இது இறந்தவரோட உடல் தான் அப்படிங்கிறத கரெக்டா
ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் அதை புரிய வச்சு அந்த பாகங்களை வந்து உறவினர்கிட்ட ஒப்படைக்கிறது. இதுவும் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். பட் சொல்லி ஒப்படைக்கிறது அப்படிங்கிறது கடைசி கட்டமாக இருக்கும். அப்படி ஒப்படைக்கும் போது இதை குறித்த என்னென்ன ஸ்டெப்பு நடந்துச்சு, வரிசையாக ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன நடந்துச்சுங்கிறத ஃபுல் கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷனோடவே அதை கொடுப்பாங்க உறவினர்கிட்ட. அவங்க அதையும் படித்து பார்க்கலாம், எப்படி கண்டுபிடிச்சாங்க, எப்படி இவர் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத டாக்குமெண்ட்டும் கூடவே கொடுக்கப்படும். பொதுவாக இந்த ப்ராசஸ் நடக்க ரொம்ப நேரம் ஆகிறதுனால, இல்லை ரொம்ப நாட்கள் ஆகிறதுனால டெய்லி அப்டேட்ஸுமே ரெகுலராக, நான் சொன்னாலே கஸ்டடி ஆஃப் டாக்குமெண்டேஷன் ஆரம்பிச்ச பின்னாடி அப்டேட்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது பார்ட் ஆஃப் ப்ரொசீஜர். கரெக்டாக எவ்ரி 2 டேஸோ 3 டேஸோ முக்கியமான ஒரு அச்சீவ்மெண்ட்னா அதை இமீடியட்டாக தெரியப்படுத்துவாங்க, அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கடைசியாக கொடுக்குற வரைக்கும். ஆக இந்த டிஎன்ஏ டெஸ்டிங்கிறது இப்படி தான் பண்ணப்படுது. ரொம்ப சவாலான விஷயம். தடய அறிவியல் வல்லுநர்கள் மற்றும் இன்டர்நேஷனல் டீம்ஸோட ஹெல்ப்போட இதை சிஸ்டமேட்டிக்காக ப்ராப்பராக இப்படி தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரொம்ப சவாலான ஒரு வேலை. இது ஒரு விழிப்புணர்வு பதிவு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ண அவங்களும் இதை குறித்து தெரிஞ்சுக்க ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். இந்த மாதிரி அறிவியல் சம்பந்தமான பல விஷயங்களை நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன்ல தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு வரோம். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு முக்கியமான வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.